உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான கதை அல்லது நான் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் உங்ககிட்ட பேச போறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கோபம் எந்த அளவுக்கு பிறரை காயப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சின்ன கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுல ஒரு பையன் எப்ப பாரு கோவப்பட்டுட்டே இருக்கிறான். உடனே அவங்க அப்பா, என்னடா இவன் கோவப்பட்டுட்டே இருக்கிறானே அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு சுத்தியும் கொஞ்சம் ஆணியும் கொடுத்தார். உடனே அந்த பையன் கேட்டான், இது எதுக்கு பாயின்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த ஆணிய எப்பெல்லாம் உனக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் நம்ம வீட்டினுடைய பின்புறமா இருக்கிற சுவர்ல அடிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவனும் என்ன பண்ண, முதல் நாள் 10 ஆணி அடிச்சிருக்கிறான், 2வது நாள் 5, 3வது நாள் 3, இப்படி ஒவ்வொரு நாளுமே என்ன பண்றான், ஆணிகளை அடிச்சுட்டே வரான். முதல் நாள் அதிகமா இருந்துச்சு, 2வது நாள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்படி போக போக கடைசியா வந்து எல்லா ஆணியும் அடிச்சிட்டான். இதுக்கப்புறம் கோபம் வராதுன்னு அவங்க அப்பா கிட்டயும் சொல்லிட்டான். அவங்க அப்பா என்ன சொன்னாரு, கோபம் வராதா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அமைதியா விட்டுட்டார். ஆனா கூடவே ஒரு வார்த்தை சொன்னார், ஒருவேளை உனக்கு எப்போ கோபம் வரலையோ அப்போ அந்த சுவத்துல நீ அடிச்ச பத்தியா, அந்த ஆணியை மறுபடியும் நீ பிடிங்கிடு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பையன் என்ன பண்ணா, நமக்குதான் கோபமே வராதுன்னு சொல்லிட்டுங்க, அதனால நம்ம சீக்கிரமா இந்த எல்லா ஆணியும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா போனோம். அவனும் என்ன பண்றான்னா, எல்லா ஆணிகளையும் எடுத்துடுறான். சோ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அட, அப்பா கிட்ட போய் நம்ம சொல்லலாமே அப்படின்னு தன்னுடைய அவங்க அப்பாவை கூப்பிடலாம், கூட்டு போய் காட்டுறான். அப்பா, இந்த சுவத்துல அடிச்சு எல்லா ஆணியும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னான். உடனே அவங்க அப்பா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னார். ராஜா, நீ அங்க கவனி கொஞ்சம். என்னப்பா, எல்லா ஆணியும் நீ பிடிங்கிட்ட, ஆனா நீ அடிச்ச ஆணியனுடைய அந்த அந்த அடையாளம் வந்து போகாதே, அது போலதான் உன்னோட கோபமும். ஸோ கோபத்துல நீ வந்து செய்யற செயலை வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா மனசளவுல வந்து மற்றவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். எப்பவுமே அமைதியா இருப்பதே வாழ்க்கையில சிறந்தது அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொன்ன உடனே அந்த பையன் ரொம்ப மனம் நெகிழ்ந்து அமைதியா தலை குனிஞ்சு போயிட்டான். ஸோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, கோபத்துல பேசும்போது வார்த்தைகள் ரொம்ப அதிகமா வரும். அதே மாதிரி கோபத்துல நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிறரோட மனதை கஷ்டப்படுத்தும். நம்ம என்னதான் போய் அவங்களுக்கு வந்து விளக்கத்தை சொன்னாலும் அவங்க மனசுல ஏற்பட்ட அந்த காயத்துக்கு உன்னால மருந்து போட முடியாது. அதனால கோபத்தை குறைத்துக்கொள், வாழ்க்கை ரொம்ப இனிமையாக அமையும். நன்றி.